எங்களுக்கு என்ன தலைவா? எங்களுக்கு இந்தியாவில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? தமிழ்நாட்டில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? நீங்க பாருங்க அண்ணன், இங்க பாருங்க, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவருடைய கட்சி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர். தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறாங்க. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க, அவர்களுடைய தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள நான் போலிங்க. தொண்டர்கள் வர்றாங்க, பொதுச் செயலரா ஏத்துக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இன்னொரு கட்சியில் நாங்க தலையொண்ணுங்கன்னா அது எங்க வேலையே கிடையாது. எதுக்கு எங்க வேலை? மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் ஐயாவை போய் பாக்குறாங்க, பேசிட்டு வர்றாங்க. நாங்க எப்ப இன்னொரு கட்சிக்குள்ள நாங்க பூந்து அதே வேலை கிடையாது. அண்ணே 2021 இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன், மேல இருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கேன். ஆர்கானிக் growth தான் பாலிடிக்ஸ்ல நிற்கும். பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கட்சியும் அழிச்சு வரமாட்டோம், எந்த ஒரு கட்சியும் மேனிபுலேட் பண்ணி வரமாட்டோம். ஜனநாயகம் என்பது 2000 வருஷமா இருந்துச்சு, இன்னும் 10,000 வருஷம் இருக்கும். அதனால் நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்ட எங்கேயும் போக மாட்டோம். யாரோ பிளைட் ஏறி வர்றாங்க, யாரோ யாரையோ பாக்குறாங்க. அதனால் உங்களுடைய முடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பத்தி நான் சொல்லிட்டேனே, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவங்க தொண்டர்களோட கட்சி நடத்துறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அவங்க பிரச்சனை. இதுல எங்களுடைய பாத்திரம் எங்க வந்துச்சுங்கன்னா? கடைசி கேள்வி எடுத்துக்கலாமானே? அதுதான் பதில் சொல்லணும்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் 1440 கோடி ரூபாய் யார் மேல இருக்கு? என் மேல. கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த செகண்ட் ரேஸே இல்லை. எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 10% கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல. வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார்? ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார்? ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார்? இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனா என்ன போச்சுன்னா, வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா, மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்கு, மைக் ஓசியில வந்துருது, மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்க வேலை பார்த்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமன மதிச்சு புல்லட்டை எழுத்து நின்னாங்களா? கிடையாது. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்ப இங்க பிஎஃப்ஜில படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோல முடிச்சனோ அப்பிருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான். என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திலிருந்து 1 ரூபாய் நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்கல. அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன், அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லை. ஏன்? சேலரி வாங்கினா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது, இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு, 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதை ஒரு 4 பேர் பேசுவான். இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்க போட்டாங்க, அதுவும் பண்றது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பத்தி அப்படி கருத்து சொல்லானே? அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? கருத்து எப்படி சொல்லுவீங்க? திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா, திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி ரோடு போட்டிருக்காங்களா? என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதுல இருக்காங்களா? என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி நான் எடுக்காம இருக்கு. இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கல. 10 ஆண்டு காலம் மக்கள் வரி பணத்தை சம்பளமா வாங்கியிருக்கேன். என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்று இருக்கு. இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சிட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமா உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்? அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கு. பேட்ச்ல என்னுடைய ரேங்க பாருங்க. ஐபிஎஸ் பேட்ச்ல நான் கடைசியெல்லாம் வரல, என் ரேங்க போய் பாருங்க. 2011 ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன? ரேங்க் நம்பர் 2. அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் 2ல நீங்க 150 பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தா இந்தியாவில் எங்க போவீங்க? அது உங்களுக்கு தெரியும். எதற்காக 9 வருஷத்துல வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும். நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமா என் மாமனார் கொடுத்த காசுல வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்டரி வித்துக்கிட்டுலாம் இல்லைன்னு சொந்தமாக உழைச்சு உங்க முன்னாடி நின்று
சுயம்பாக பேசிட்டு இருக்கேன். எந்த காட்ஃபாதரும் கிடையாது, ஜீரோ காட்ஃபாதர். அதனால மிக பெருமையா இருப்பேன். கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம், எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்ப பிரச்சனை மாட்டிக்கிறேன். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்ப விட மாட்டேன். எந்த பிரச்சனை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.